சென்னை பாடியில் உள்ள திருவலீஸ்வரர் கோவிலின் பிரம்மோற்சவ பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். சீனிவாசன், வணக்கம். இந்த திருக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த திருவிழாவின் முக்கிய அம்சங்கள் என்ன? நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவிலானது தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் முக்கிய கோவிலாக விளங்கக்கூடியதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடி திருவல்லீஸ்வரர் கோவில். சென்னையில் குறிப்பாக குருஸ்தலம் அமைந்துள்ள ஒரு முக்கிய கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் விழா வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் நேற்று பிரம்மோற்சவத்தில் 8வது நாளான நேற்று தங்கமுலாம் பூசப்பட்ட குதிரை வாகனத்தில் கோவிலினுடைய உற்சவர் அவர்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வாசல் தெய்வங்களால் பூஜை அழைக்கப்பட்டு மந்திரங்கள் முழுக்க அந்த கோவிலில் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. குதிரை வாகனத்தில் உற்சவர் கோவிலில் கூடிய மூலவரை சுற்றி வலம் வந்து இளைஞர்களால் ஆடல் பாடலோடு அந்த உற்சவரை மகிழ்வித்து தமிழ் ஊதுவர்களால் ஓம் நமச்சிவாய நாளந்தால் வாழ்க என உச்சரிப்போடு அந்த உற்சவர் கோவில் முழுவதும் வலம் வந்து 1000 கணக்கான பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குறிப்பாக இந்த கோவிலில் முக்கிய வீதியிலான மாட வீதி வலம் வந்தது. ராஜா தெரு, வடக்கு மாட வீதி என முக்கிய வீதிகளில் உற்சவர் வலம் வந்து அந்த கோவில் உள்ளே அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிகழ்வில் 1000 கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என விண்மை துளக்கும் வகையில் அந்த தமிழ் உச்சரிப்போடு வலம் வந்தனர். குறிப்பாக இந்த நிகழ்வானது கோவில் அரங்காவல் தலைவர் வானவில் விஜய் மற்றும் செயலாளர் அதிபர் குமரன் ஆகிய ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக பிரம்மோற்சவம் நிகழ்வு நடைபெற்றது. குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் அக்னிவை தாக்கத்தால் மக்கள் யாரும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.